அப்பாடா! இப்பதான் ஆளு வந்து தெளிவா இருக்காரு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல ஏன்க்கா இத்தனை நாள் vlog போடவே இல்லை, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியில போடுங்கிறான்டா. வாங்க மாட்டான்டா சாமானியமா சாப்பாட்டை. ஆனா திவ்யை விட்டுட்டு வந்து இந்த கடையில வாங்குறதுக்கு எனக்கு ஒண்ணுமே மனசு வரல. சீத்து எங்கேயாவது போகணுன்னா மட்டும்தான் பயங்கரமாக கிளம்புவோம். பயங்கரமா கிளம்புறது இல்லை, போற இடத்துலையும் நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளும் வந்துட்டு எடுத்துட்டு போகணும் கையிலே. ஸோ அதனால எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலே வந்துட்டு வெளியில் கிளம்புறோமா, திவிக்கும் லஞ்சு கொடுத்து அனுப்பணும் ஸ்கூலுக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கணுங்கிறதுனால காலையிலே வந்து புளிக்குழம்பு முட்டை வேக வைக்கிறேன். வெந்நீர் போட்டோமா அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துலேயே முட்டையை வேக போட்டேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல ஏன்க்கா இத்தனை நாள் vlog போடவே இல்லை, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கமெண்ட்லேயும் வந்துட்டு வினோ பின் பண்ணி வச்சுருந்தேன், இது மாதிரி நிவிக்கு வந்துட்டு அம்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நிவிக்கு இப்போ சரியாயிடுச்சா, தண்ணி விட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ 3 தண்ணியும் விட்டாச்சு. இப்போ தான் வந்துட்டு அவரும் கொஞ்சம் தெளிவாக இருக்காரு, நாங்களுமே அதுலேருந்து வெளியில் வந்திருக்கோம். ஏன்னா அவன் உடம்பு சரியில்லாமல் படுத்தே இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. அப்புறம் நம்ம தாளித்து இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்கக்கூடாதா. ஸோ இந்த 10 நாளும் அப்படி 10 யுகம் மாதிரி போணுச்சு. ஸோ ஒரு வழியாக அவன் வந்துட்டு குணமாகி வந்துட்டான். அம்மையும் இறங்கிடுச்சா, 3 தண்ணியும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்டினியூவாக vlog போடலாம். ஸோ அதனால தான் இத்தனை நாள் நம்மளால் vlog போடவே முடியல. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிது பார்த்தீங்களா, அந்த ஃபோனோட பேட்டரி முன்னாடியே வீக்காக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா அது சுத்தமாக போயிடும்னு கடைக்காரங்களே சொன்னாங்க. இருந்தாலும் சரி கொஞ்சம் லேட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது இந்த செல்லு வேறு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சா, இன்னுமே ரொம்ப இதாகிடுச்சு. அதனால தான் அதை வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா போட்டுடுச்சு, அதுக்கப்புறம் போகவே முடியல எங்களால். சரி அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். அது என்னத்துக்கு? வெந்நீர் இந்த டப்பாலாம் கழுவுறதுக்கு, திவ்யோட ஸ்கூல் டப்பாவை கழுவ. இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குது சீத்து, உனக்கு நல்லா இருக்கா? அது ஒன்று என்னன்னா, புதுசாக போடும்போதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னுவோம். ஒரு 3 தடவை நான் போட்டேன்னா வச்சுங்களேன், ஏன்டி இந்த பழைய ட்ரெஸ்ஸு மாதிரியே இருக்குது, இதையே போட்டுட்டு இருக்கேன், நீ இதோட புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் சொன்னாதான் புரியும். கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இல்லை, முட்டை வெந்ததுக்கப்புறம் இதிலே உரிச்சு போட்டு அப்படியே மூடி எடுத்துகிட்டு போயிடலாம். போன வாட்டி அது மாதிரி தான் பாண்டிச்சேரி போனோம், சாப்பாடெலாம் இங்கேருந்து கட்டிட்டு போனோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அது தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி வந்துட்டு புளி குழம்பா வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. அது ரொம்ப வந்து இதாக இருந்துச்சுல்ல. ஆமாம் ஆமாம். சாதம் எடுத்து வச்சுட்டேன், குழம்பு எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும் எங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், திவிக்கு எடுத்து வைக்கணும். என்னைக்கு இருந்தாலும் புளிக்குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப காம்பினேஷனாக இந்த எக்கு தான் இல்லை வேணும். ஆமாம், எங்கள் எப்பவுமே வந்து புளிக்குழம்புக்கு வந்துட்டு இந்த அவிச்ச முட்டை தான் பிடிக்கும். ஆமாம், வேக வச்ச முட்டைன்னா திவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டையே வேக வச்சு கொடுத்து விட்டுறது, ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி. நம்ம 2 பேருக்கும் அப்புறம் நிவிக்கும். இப்போ நிவிலாம் வெள்ளைக்கருவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா. ஆனால் மஞ்சக்கருவு மட்டும் சாப்பிட மாட்டான், அது என்னன்னு தெரியல. மஞ்சக்கருவு மட்டும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, மீன் பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஸ்மெல்லு அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். போக போக அவரே செட் ஆகிடுவார். ஆமாம், அது என்னமோ தெரியல, குழந்தைங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க போல இருக்கு. திவியும் அப்படிதான், ஒரு நேரம் மஞ்சக்கருவு சாப்பிடுவான், ஒரு நேரம் வெள்ளைக்கருவு சாப்பிடுவான். வெள்ளைக்கருவு சாப்பிடும்போது மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டான், மஞ்சக்கருவு சாப்பிடும்போது வெள்ளைக்கருவு சாப்பிட மாட்டான். அது பிடிக்காது, அது என்னன்னு தெரியல. குழந்தைங்களே இப்படி தானா இல்லை இது 2 தான் இப்படியான்னு தெரியல. ஆனால் சின்ன பிள்ளைல நான் நல்லா மீன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? எங்கள் வீட்டில் நான் தெரியுமா, நீ என்னையாண்டி கேட்குறேன் தற்கூரி? இல்லை, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, சின்ன பிள்ளைல நான் அப்படி மீன் சாப்பிடுவேனா அப்படின்ட்டு. இதை இந்த வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்துருவேனா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திவிக்கு வந்துட்டு புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி. ஆமாம், ஒன்றா மாதிரி இல்லை, எனக்கும் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும்.
நாங்களும் புளிக்குழம்பு வெறியர் தான். எல்லாரும் வந்து காலேஜில் பேர்னா ஒர்க் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் போய் எங்கள் வீட்டில் மீன் வறுத்து மீன் இப்படி நாட்டு மீன் வாங்கி வறுத்து அப்படி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு அப்படிலாம் பேசிட்டு போவாருங்க. வேலை முடிஞ்சிட்டு இந்த லீவில் நான் சொல்லிட்டு வருவேன் பாருங்க, எங்கள் வீட்டில் போயிட்டு வத்த குழம்பு வச்சு முட்டை வச்சு சாப்பிடணும். அது பைத்தியக்காரி இதுக்காக ஊருக்கு போகிற மாதிரி அப்படின்னு வருங்க. அந்த மாதிரி நான் வத்த குழம்பு வெறியர். அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆமாம், ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். மூட்டை கட்டியாச்சு. மூட்டை கட்டியாச்சு, எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு வருவோம். நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வா. தம்பி ஸ்கூலில் விட்டு போட்டா பார்த்துக்கிறியா? ஃப்ரீயா நாங்கள் 2 நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம். ஆமாம், உங்களை வச்சுக்கிட்டு நான் எங்கே ஃப்ரீயாக இருக்கேன். 2 மாதம் இருந்துட்டு வரட்டுமா? அப்பாடா, இப்போதான் ஆள் வந்து தெளிவாக இருக்காரு. ஹாய். இவர் தெளிவு இல்லாதனால தான் நம்மளால விலாகே எடுக்க முடியல. இவர் இல்லைனாலும் நிறைய பேர் கேட்பீங்க, என்னாச்சு எங்கே நிவின்ட்டு. அதே மாதிரி ஃபுல்லாகவே எடுக்க முடியாமல் போச்சு. இல்லை நிவி தங்கம் தங்க என்னடா அது ஆளுக்கு பிடிச்சிட்டு நிற்கிறீங்கப்பா. அவனுக்கு கொஞ்சம் நான் இவனும் இது பண்ணுவான். ஹாய் சொல்ல மாட்டியா எல்லாருக்கும்? நல்லா இருக்கீங்களா? எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு அப்பாலாம் பாண்டிச்சேரி போறாங்க. ஸ்கூல் லீவா இருந்தா என்ன கூட்டிட்டு போயிருப்பாங்க ஸ்கூல் இது. ஆமா, வெரி குட். சிரிக்கிறான்டா. அண்ணன் வேணாமா? அண்ணன் வேணுமா? இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு. சரி போலாமா? சரி வாங்க போலாம், டைம் ஆச்சு. போயிட்டு வரோம். பாய் கேட்டா அதாக்கு அங்க பாய் சொல்லுடா. வாங்க. நீயே வர, நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? ஐயோ ஹாப்பியா பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு கார்ல வராராம். ரியாக்ஷனா? ஐயோ வெளியிலே தூக்கிட்டு வரல, வீட்டுக்குள்ளே தானே இருந்தான் 10 நாளா. 15 நாளுங்கிறான் பாரு. 10 நாள் தான்டா. போலாமா? சரி போயிட்டு வரமா? அங்க சும்மா பசங்க வாசல் கூட வரல அவரு, வீட்டுக்குள்ளேயே தான். கொல்லைக்கு வீட்டுக்கு தாங்க முடியவில்லை இவரோட ஹாப்பி. திவி ஸ்கூலுக்கு போலன்னா நம்ம இப்படியே போயிருக்கலாம்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவி இல்லாம போறோம்ல. இருந்தாலும் வந்து திவி இல்லாம வந்துட்டு எங்களுக்கு மனசே வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக தான் போறோம். இல்லைன்னா அவனுக்கு லீவ் விட போதே. ஏன்னா அவ்வளவு காசு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது போன் அது கொஞ்ச நாள்லயே பேட்டரி வந்து டெத் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எப்படின்னா பேட்டரி வந்து உப்பிட்டு வந்துடும். ஸோ நீங்க மாத்துறது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதனாலதான் போறேன். இல்லைன்னா வந்துட்டு போக மாட்டேன். முன்னாடியே மாத்தணும்னு நினைச்சோம், அதுவே 3 மாசம் ஆயிடுச்சு. நான் அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி வச்சுக்கலாம், பாத்துக்கலாம்னு. சரி இன்னைக்கு இதுக்கப்புறம் விட்டோன்னா வச்சுக்காந்து அந்த ஐபோன் போயிடும், முடிஞ்சு. எங்களோட லைஃப் அதுதான், அதுல தான் வீடியோ எடுப்போம் எப்பவுமே. ஆமா, நம்ம ஏன் இப்படி போறோம்? திவ்யோட ஆமா இல்ல, இப்ப அததானடா சொல்லிட்டு வரேன். திவ்யா ஸ்கூல்ல நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போனான்னு வச்சுங்களா, இப்படி போய் நம்ம புத்தூர் வழியா அப்படியே பைபாஸ் பிடிச்சிடலாம். இங்கன்னா வச்சுங்களா போய் சுத்திட்டு வரணும். இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லல்ல, இப்பதானே பாக்குற. ஆமா சுத்துது. என்னது போட்டா? கடலு போட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் வெளில வர மாதிரியே காமிக்கிறான் எல்லாத்தையும். சந்திரமுகி நிவி சந்திரமுகியாக மாறிய தருணம். பாய் திவி. நிவி அண்ணனை போய் விட்டு வரியா? எதுவுமே இவன் ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு நாங்க பார்க்க தானே போறோம் இந்த காளியோட ஆட்டத்தை.
ஆமா ஃபர்ஸ்ட் நாள் எல்கேஜிக்கு. சரி அங்க போய் விட்டு வந்துடுறோம். போன வாட்டி ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ வந்து திவி நிவி நம்ம கூட வந்து முழிச்சிட்டு இருந்தா. திவி வந்திருந்தானா, சரி அவங்கள வச்சுட்டு காலையில சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. திவி நிவி அவங்க இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம். மற்றபடி அவனும் இல்லைன்னா நாங்க இப்படிதான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ மனசே இல்லை, ஃபுல்லா அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், வச்சுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறது தான். மற்றபடி வேற எதுனாலே இல்லை. இப்ப இவரு முழிச்சிட்டு இருந்தாலுமே சரி கீழே இறங்கி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். இவரு தூங்கிட்டு இருக்காரா, எங்களுக்கு பசி வயிற்று கிள்ள ஆரம்பிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டுதான் சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல போற மாதிரி. ரொம்ப பசி வந்துருச்சு, வயிற்ற பெரட்ட ஆரம்பிச்சிட்டு ரொம்ப. சீத்து வந்துட்டு அது பேர் என்ன, சாத்துக்குடியா, சாத்துக்குடி இருந்ததுனால சாப்பிட்டுட்டா. 2 இருந்துச்சு, அதை சாப்பிட்டா. 2னா எத்தனை, நிவிக்காக எடுத்து வந்தியா? நிவிக்காக எடுத்து வந்தேன், அதை எடுத்து சாப்பிட்டுட்டா. கிட்ட கொண்டு வா. ஏய் சாப்பாடா சிந்தா அதை அடி. நல்ல வேலை அதிலே விழுந்துட்டு, கரெக்டா அதிலே விழுந்துட்டு. இவன்ட்ட திட்டு வாங்குவாளோன்னு பயந்துட்டு அது சோறு அதுல விழுந்துருச்சு. போன தடவை இந்த கரண்டி பிரச்சனை வந்துச்சு, நல்ல வேலை இந்த வாட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். கரண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் கையோட, இல்லன்னா இந்த தடவை ஏய் விழுந்துட போதுடி, பார்த்து பொறுமையா போகுது. விழாது போதும் எனக்கு போதும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, புளிக்குழம்பு மை ஃபேவரட். அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு, நிறைய பேருக்கு இது மாதிரி பிடிக்கும். வெளியில் வீட்டிலேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த கேட்டகரியில் நாங்களும் இருக்கோம். ரொம்பவே இருக்கும். நாங்கள் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆசைப்படுவோம். ஐயோ எனக்கு பசியில் இருந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவனும் பசியில் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நானும் பசியில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஆஹா புளிக்குழம்பு வேற மாதிரி. ஆஹா அற்புதம் சித்து. அந்த புளிக்குழம்புல லாஸ்ட்டாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா கொதிக்கும் போது, அதுதான் அந்த குழம்பே ஹைலைட் பண்ணும். வேற மாதிரி புளிக்குழம்பு சூப்பராக. புளிக்குழம்புனா போதும், அந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். ஆனால் வெயிலுக்கு வந்துட்டு அதிகமாக புளிக்குழம்பு சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம். ஆமாம், எப்பயுமே சாப்பிடக்கூடாது, ஏன்னா புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது, ஹீட்டு. மாங்காய் வேணது, மாங்காய் போடலையா? மாங்காய் போடல. புளிக்குழம்புக்கு மாங்காய் எனக்கு போட்டால் பிடிக்காது. சாம்பாருக்கு முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டால் அப்படி இருக்கும் சாம்பார். பட் எனக்கு புளிக்குழம்புக்கும் மாங்காய் போடணும். அது என்னமோ தெரியல, அந்த காம்பினேஷன் பிடிக்காது. என் தங்கச்சிக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டு சொல்லுவான், ஆனால் ரொம்ப பிடிக்குமா அதெல்லாம் பிடிக்காது. இதுக்காக மாங்காய் வேணும் வந்துச்சு, இந்த 2 மாங்காய். வாங்கலாம் போக மாட்டேன். வாங்க களை வைக்கிறேன். வாங்க ஏ தண்ணியில் போடுங்கிறான்டா. அப்படியே என்ன போடு. திருப்தியா சாப்பிட்டுட்டு போறோம். வேற மாதிரி சாப்பாடு, மத்தியான சாப்பாடு முடிச்சு. ஆமா, ஜாலியா இருக்கா? எனக்கு ஜாலியா இல்லாம இருக்குமா, இதுல உட்காந்துட்டுல எனக்கு வந்து மன உளைச்சல் ஆயிட்டு. ஆமாங்க, நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு சரி கடையில் போயிட்டு செல்லை கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக வந்தோம். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லையா, அதனால தான் சீக்கிரம் போகிறோம், இத்தனை நாள் வேறு டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பேட்ரின்னா மாற்றிடலாமா அப்படின்னு சொன்னார். பேட்ரினா வந்துட்டு முதல் நாள் ஃபோன் பண்ணிட்டு வரீங்க, மறுநாள் வந்து மாற்றிடலாம், ஆனால் பேக் கவர் உடஞ்சிருக்கு இல்லையா, பேக் கவர் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இது வந்து ஒரிஜினல் பார்ட் வரணும், அது வந்துட்டு வரத்துக்கு லேட் ஆகும், அப்படி அது ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரிஜினல் கவர் வேணும் இல்லையா, பேக் கவர், அதனால லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அதனால மன உளைச்சல் ஆகிட்டான். சரி வந்துட்டோம், ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளப்போன்னு சொல்லிட்டு தான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ லாங்கிலேருந்து வந்து இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் திவ்யை விட்டுட்டு வந்து இந்த கடையில் வாங்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே மனசு வரல. என்னன்னு கேட்டேன்.
இது எப்படி உட்காந்துருக்கு வருது பேசித்து ம் அண்ணன் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாருங்க. அவனை மத்தியானத்துலேருந்து அண்ணன் வீடியோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது பாரு சிரிக்கிறான் பாரு. இது நல்லா தான் இருக்குது. 3 வாங்கிக்கோ. 3 பிளேட் வாங்க போதும். பிளாக்ல 2 ஒயிட்ல 2. போதும். இந்தா வச்சுக்க, கையில் வச்சுக்க, கையில் வச்சுக்க. இதில் உட்காந்துட்டு வரதுனால தான் ஏதோ கொஞ்சமாச்சும் எதனால் பிளேட் பார்த்து வாங்க வாங்குறோன்னா முடியுது. பிளேட் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. ஆமாம் அதுக்காக தான் வாங்குறோம். அவ்வளோ துணி இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் தான் துவைக்கல. எங்கள் வீட்டில் ஒரு நாள் துவைக்கலைனாலே மூட்டை மூட்டையாக சேர்ந்துரும். ஏன்னா இந்த 2 பேரால தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு குப்பை மாதிரி துணி சேர்றது. யாருன்னா நிவி, திவி. இவங்க 2 பேரும் சும்மா 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 ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. திவி வந்து கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பித்தாலே வந்து அப்படியே வேர்த்துருமா, ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டே இருப்பான். அவனாலேயும் இந்த நிவியாலேயும் தான், குட்டி வாண்டு நிவியால தான். நேற்று நாங்கள் ஆமாம் 5 ஆமாம் 5த்துலேயே இது லாஸ்ட்டில் இருக்குது. மிச்ச துணியை வந்துட்டு இந்த சீட்டு மேலே போடணும். நேற்று நாங்கள் பாண்டிச்சேரி போனோம் இல்லையா, பாண்டிச்சேரி போயிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே கை காலெலாம் குடைச்சலாவே இருந்துகிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்ததில் ஐயோ நம்ம எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுடுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க தான். அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணவே இல்லையா. இன்றைக்கி மறுநாள் தான் காலையிலேருந்து எனக்கு சரியான வேலை. சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திவியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் துணியெல்லாம் போட்டிருந்தோமா, அதை துவைச்சிட்டு வந்து காய போட்டுட்ருக்கேன். போனதும் சரியாக நமக்கு முடியலையா வேலையும். ஸோ அது வேறு கஷ்டமாக இருந்துச்சா. இந்த ஸ்டொமக் பெயின் வேறையா, மனசும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு கொண்டு போய் நீ விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தே சேர்ந்துட்டோம். அப்புறம் திவியை வேற கூட்டிகிட்டு போகலையா, அது வேற கவலையாக இருந்துச்சு. ஸோ திவி வந்திருந்தா என்னமோ தெரில நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவள் இல்லாததும் ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டோங்க. ஸோ இந்த விலாக் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விலாக பார்க்கலாம். பாய்.